வணக்கம். இப்போ பாருங்களேன், நம்ம தக்காளி செடியில் உள்ள தக்காளி தான் எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். இதோட கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என் பையன் போட்டது தான். என் பெரிய பையன் பயிர் பண்ணி அந்த பாண்டில் சின்ன ஒரு இதில் போட்டிருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த செடி தாங்க இது காய்ச்சிருக்கு. எவ்வளோ லென்த்தாக வளர்ந்துருக்கு பாருங்கள் தக்காளி செடி. இன்றைக்கி ஏன் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே என்னோடய பெரிய பையன் போட்டவர் தான் இன்றைக்கி அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. வா சஞ்சய் வா. சின்ன பையனும் பெரிய பையனும் 2 பேருமே இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி சண்டேங்க, அதனால தான் இன்றைக்கி தக்காளி அறுவடை பண்ணலான்னு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் அறுவடை பண்ணுறாங்க. இது இந்த செடியை உற்பத்தி பண்ணதே என்னோடய பெரிய பையனும் இந்த சின்ன பையனும் தான். சின்ன பையன் பண்ணியிருக்கிறத நான் இன்றைக்கி செடி பதியம் போட்டிருக்கேன், ஊனி வச்சுருக்கேன். அது பெருசாக விட்டு அது காய்க்கும்போது அவர் கையால் நான் அறுக்கிறேன். நீனு போய் கட் பண்ணு, அந்த பக்கம் போய் அண்ணனோட போய் இதை எடுங்க, கட் பண்ணுங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன். நான் அந்த சைடு போகல, அவங்க 2 பேரும் நிற்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடு போகல. அந்த செங்காயும் எடுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் எவ்வளோ காயெல்லாம் வச்சுருக்கு பாருங்களேங்க. அவங்க அன்றைக்கி நான் வீடியோவில் சொன்னல, இந்த தக்காளி செடியை தான் அவங்க கட்டி அழகாக இங்கே பாருங்கள் கயிறு போட்டு கட்டி செஞ்சுருக்காங்க. தக்காளியெல்லாம் எவ்வளோ சூப்பராக பழுத்திருக்கு பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா என் பசங்க போதுங்க, அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது என்னோட ஜாலியாக விதையெல்லாம் பயிர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பதியம் போட்டதே அவர் தான். இன்றைக்கி பதியம் போட்டு இன்றைக்கி பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் பாருங்களேன், இன்றைக்கி தக்காளிலாம் பறித்து வீட்டில் நிறைய செடியெலாம் இன்றைக்கி பச்சை மிளகாலாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். காலையில் தான் கீரை அறுவடை பண்ணோம். அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி புதினாலாம் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு செஞ்சு தரலாம். பிரியாணி செய்கிறதுனாலும் செய்யலாம். புதினாலாம் நம்ம வீட்டிலேயே வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி நம்ம இன்றைக்கி தக்காளியை பாருங்கங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கங்க. இன்றைக்கி சின்ன போதாக தான் இருக்குது. நம்ம பெரிய லெவலில் தக்காளி செடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்கோம். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க.